ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன். உன்னை தேடி உன்னிடத்தில் பேச வேண்டும் என்ற ஆசையோடு வந்திருக்கிறேன். என் ஆசையை நிராசையாக்கி விடாமல் இதை முழுமையாக இறுதி வரை கேள் என் பிள்ளையே. நடந்தது உன் கண்மறைத்து நடந்திருக்கிறது. உனக்கு தெரிய வேண்டும் என்றுதான் நான் இதை நடத்தினேன். உன் வீட்டில் இது நடக்க வேண்டியது என் அன்பு பிள்ளையே. அதை அவனுடைய வீட்டிற்கு மாற்றி அனுப்பினேன். ஆனால் அது உனக்கு தெரியக்கூடாது என்று ரகசியமாக வைத்திருக்கிறான். அது உனக்கு தெரிந்தே தீர வேண்டும் என்றுதான் நான் இப்போது வந்திருக்கிறேன். தள்ளிவிட்டு போய்விடாதே. ஏனென்றால் உனக்கானதாகத்தான் இதை நான் மாற்றி அமைத்திருக்கிறேன். நீ இதை கண்டும் காணாமலும் போய்விட்டாய் என்றால் போனது திரும்பிக் கூட உன்னிடத்தில் வந்து விடலாம். இந்த அன்னைக்கு மதிப்பு கொடுத்து என்னை உன் வீட்டில் வைத்து கொண்டாய் என்றால் எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்காது பிள்ளையே. நான் நெருங்கவும் விடமாட்டேன் என் தங்க பிள்ளையே. சொல்வதை கேள். எல்லாம் உனக்கே நடக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த அவனுக்கு இது நடந்து விட்டது தங்கமே. ஆனாலும் வெளியில் தெரிந்தால் அவமானம் ஆகிவிடும் என்பதற்காக உள்ளுக்குள் அவன் புதைத்து வைத்துக் கொண்டிருக்கிறான். அதை என்ன நடந்தது, அப்படி ஏன் அவன் செய்கிறான் என்று தெரிந்து கொள். உனக்கு மட்டுமல்ல, அவன் தீமை செய்ததற்கு அளவில்லாமல் தான் இருக்கிறது. அப்போது அவனுக்கு ஒரு பாடு என்றால் அவன் வெளியில் எப்படி சொல்வான்? தங்கமே, அதை மறைக்க வேண்டும் என்று படாத பாடுபடுகிறான். அதுவும் உன் செவிகளுக்கு அது எட்டக்கூடாது என்றுதான் படுகிறான் அவன். வாழ்க்கையில் அவன் இல்லை என்றால் நீ இல்லை, உன்னால் வாழ முடியாது என்று உனக்கு தீமைகளை மட்டுமே அள்ளி அள்ளி கொடுத்துவிட்டு சென்று விட்டானே அவன். அவன் இப்போது அங்கே என்ன பாடுபடுகிறான் தெரியுமா? படும் பாட்டை அவன் உனக்கு தெரியாமல் பாதுகாத்து வருகிறான். உனக்கு நடக்க வேண்டிய ஒன்றை அவனுக்கு நான் அனுப்பி வைத்து, பார், இது நடந்தால் எப்படி இருக்கும், இது வலித்தால் உனக்கு எப்படி இருக்கிறது என்று பார்க்கத்தான் அவனுக்கு இதை நான் அனுப்பி இருக்கிறேன் செல்ல பிள்ளையே. ஆடி போய்விட்டான், அதிர்ந்து போய்விட்டான், மனவேதனையில் இருக்கிறான். தங்கமே, வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கையின் வழி என்றால் என்ன, வேதனை என்றால் என்ன என்று முழுமையாக புரிந்து விட்டான். இது வெளியில் தெரிந்தால் அவமானமாகிவிடுமே என்று அவனுக்குள் புதைத்து கொண்டிருக்கிறான். அதை அத்தனை பெரிய ஒரு சதி அவனுக்கு நான் செய்து விட்டேன். இவன் மட்டும்தான் சதி செய்வானா? இவனுக்கு மட்டும்தான் சதி செய்ய தெரியுமா? ஏன் எனக்கு தெரியாதா? செய்து விட்டேன் நான். அவனுக்குள் புதைத்து கொண்டிருப்பது எத்தனை நாள் மூடி மறைக்க முடியும்? வெளியில் வரத்தான் போகிறது. அவமானத்தால் தலை குனியத்தான் போகிறான். அவனுடைய நிலை முடியும் நேரத்தில் உன்னிடத்தில் வந்து அவன் மன்னிப்பு கேட்கவும் போகிறான். இது நடக்கவில்லை என்றால் உன் தாயை நீ வணங்குவதை கூட விட்டுவிடு. இத்தனை நம்பிக்கையோடு கூறுகிறேன் அல்லவா? உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா என் பிள்ளையே? என் வாக்கில் நான் சொல்வது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ இதை கேட்கும் நேரம் எல்லாம் உனக்கு நல்ல நேரம் தொடங்குகிறது என்று நினைத்துக்கொள். வெகு விரைவில் உன் வாழ்க்கை ஒரு மாற்றத்தை அடையப் போகிறது என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதுதான் சிறிது சிறிதாக உன் வீட்டில் இருக்கும் தீய சக்திகளை எடுத்து எடுத்து அவனுக்கு அனுப்பிவிட்டு கொண்டிருக்கிறேன் நான். எவன் வினை செய்தானோ அந்த வினையால் அவன் அழியட்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டேன். என் முடிவை மாற்ற இங்கே எவன் இருக்கிறான் என்பது உனக்கும் தெரியும். அன்பு பிள்ளையே, நான் சொன்ன வாக்கில் முழு நம்பிக்கை வைத்து நம்பிக்கையோடு கேட்டாய் என்றால், இது நடக்க வேண்டும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தால் உன் அன்னைக்கு மனதார காணிக்கை கொடு. ஓம் சக்தி. நன்றி.